ஹாய், நீங்கள் வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. வெஸ்டீஜ் பிஸ்னஸ்னால் என்ன, நம்ம இதை எதுக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வெஸ்டீஜ் ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன, ஓகேங்களா? வெஸ்டீஜ் பிஸ்னஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் நம்ம வெஸ்டீஜ் டைரக்ட் செல்லிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், சரிங்களா? ஸோ இதில் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கிறது நம்ம ப்ராடக்ட், ஓகேங்களா? நம்ம தேவைப்படுற சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு அதெல்லாம் நம்ம எங்கே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் ஸோ இது மாதிரி வாங்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ இதுக்கும் வெஸ்டீஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மளிகை கடையில், சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ ரைட் சைடில் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு இருக்குது பாருங்கள். ஸோ வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நமக்கு எப்படி கை மாறி, ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது நடுவில் வந்து ஒருத்தர் கை மாறி வரும், சரிங்களா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்னு ஒருத்தங்க கிட்ட, ஹோல்சேலர்னு ஒருத்தங்க கிட்ட, ஓகேங்களா? ஸ்டாக்கிஸ்ட்னு ஒருத்தங்க கிட்ட, ரீட்டெயிலர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கை மாறி வரும்போது கடைசியாக அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து கடைசியாக தான் நம்ம கன்சியூமர் கடைக்கு வரும், சரிங்களா? ஸோ இத்தனை ப்ராசஸ் தாண்டி வர்றது தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், சரிங்களா? ஸோ இதில் 40% இன்கம் வந்து மேனுஃபேக்சரர், ஓகேங்களா, கம்பெனி ஓனருக்கும், மிச்சம் இருக்கிற 60% இன்கம் வந்து யாருக்கு போகுது, அந்த அமௌண்ட் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நடுவில் இருக்க இன்டர்மீடியேட்டருக்கு போகுது, சரிங்களா? ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், சரிங்களா? ஸோ நம்ம வாங்கிட்டு இருக்கிறது பேர் தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக கன்சியூமரான கைக்கு நம்ம கைக்கு வருது ஒரு சோப்போ, பேஸ்ட்டோ, ப்ரஷ்ஷோ எதுவாக இருந்தாலும், சரிங்களா? அதுவே நம்ம வெஸ்டீஜ், ஓகேங்களா, நம்ம டைரக்ட் செல்லிங் கான்செப்ட்டுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து மேனுஃபேக்சரர், ஓகேங்களா, நம்ம வெஸ்டீஜுங்கிறத மேனுஃபேக்சரர். ஸோ மேனுஃபேக்சர்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது நீங்கள் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வெஸ்டீஜில் அப்படின்னா, ஸோ நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டர், சரிங்களா? ஸோ உங்களை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேஷனோ, இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை யாரோ ஒருத்தங்க, சரிங்களா? ஸோ யார் ஜாயின் பண்ணினாலுமே உங்கள் மூலமாக வந்து அவங்க ஒரு 10 பேர், 20 பேர், ஒரு 15 பேர் யார் ஜாயின் பண்ணி நம்ம வெஸ்டீஜில் பொருள் வாங்கினாலும் அதுக்கேற்ற ஷேர், ஓகேங்களா, அதுக்கேற்ற இன்கம்ங்கிறது உங்களுக்கு வரும், சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ 40% இன்கம் வந்து கம்பெனிக்கும், 60% இன்கம் உங்களுக்கும் வந்துடும், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டைரக்ட் செல்லிங், சரிங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வெஸ்டீஜுங்கிறத எடுத்து பண்ணணும். ஸோ நடுவில் இன்டர்மீடியேட்டர் கண்ணுக்கே தெரியாமல் யாரோ ஒருத்தங்க தான் பணக்காரங்களாகிட்டு போயிட்டுருக்காங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ 60% அவங்களுக்கு போகுது, சரிங்களா? அதுவே நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங், நம்ம டைரக்ட் செல்லிங் ஃபீல்டில் 60% நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்னால் நமக்கு வருது, சரிங்களா? ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒர்க்குங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கான பிஸ்னஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்கள். விஷுவல் தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ.